பண்றாங்க. திமுக காவல்துறை வந்து திமுக பேச்சை கேட்டுட்டு இது பண்றதா சொல்றாங்க. உண்மையா? உங்களுக்கு நீங்களும் எதிர்க்கட்சி தான். நீங்க டெய்லியும் பிரச்சாரம் பண்றீங்க. விஜய் பண்ணா ஒரு 2 நாள் பிரச்சாரமே பண்றது இல்ல. நெருக்கடி தராங்கன்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க. அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணைய பொறுப்பு தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை, அது தேவையில்லை. அது இப்படி தேவையில்லை. நெருக்கடியை எதிர்த்து நெருக்கடியை தாண்டி களத்துல போராடி வெல்லணும். அவன் தான் வீரன். நான் சந்திக்காத நெருக்கடியில சொல்லுங்க. 2008 2009 எந்த விடுதலை தங்க எனக்கு தர மாட்டாங்க. கார்லயே படுத்து எங்கே ஏரி குளம் தங்கி குளிச்சு அங்கேயே தெருக்கடையில் சாப்பிட்டு அப்படிதான் நான் போராடி வந்தேன். 260 வழக்குக்கு மேலே வாங்கிட்டேன்னு நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில் இல்லாத சிறையில் கடைசியாக புதுச்சேரி சிறையிலையும் இருந்துட்டேன். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சிறவன் புரட்சியாளனாவோ ஒரு போராட்டக்காரனாவோ அநீதியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வீரனாவோ இருக்க முடியாது. இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அறிவு பெற்றவனை போற்றும், அறம் கொண்டு கொடையளிக்கிறவனை போற்றும், வீரமும் மானமும் மிக்க வீரனை போற்றும். இது 3 ஒன்றா இருந்துருச்சுன்னா ஒருத்தன்ட்ட தெய்வமாக்கி வணங்கிடும். உங்களுக்கு புரியுது? நம்ம பரம்பரை அப்படின்னு. அப்படிதான் எங்கள் முருகன். அப்படிதான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இது 3 இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு வரவனுக்கு. பயப்படக்கூடாது. அடக்குமுறை என்ன அடக்குமுறை? சரி, மீறி வந்து பண்ணுறீங்க, அனுமதி இல்லை, மீறி பண்ணுறீங்க, என்ன பண்ணிடும்? வழக்கு தானே, போடு. நான் சொல்ல வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. தடை அதை உடை, சிறை அதை நிலை என்று கொட்பது. அப்புறம் பயந்தோம்னா கடைசி வரை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. இப்போ எனக்கு இல்லை, எனக்கு என்ன, எனக்கு நெருக்கடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை மீறி தானே வேலை செய்கிறேன். தடையை மீறி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். தடை மீறி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், தடை மீறி தான் டங்ஷன் போராட்டம், தடை மீறி தான் 8 வழிச்சாலை போராடி சிறை போனேன். தடையை மீறணும். அடக்குமுறையை ஒடுக்குமுறையை அத்து மீறி நிற்க முடியலன்னா அது சரியா வராது. மற்ற கட்சிகளோட தேர்தல் இலவசங்கள் அதிகமாக இலவச மருத்துவம், இலவசம் இல்லை, இந்த வார்த்தை விடு. கட்டணம் இல்லாம தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி. அது வேணும்னா அது இல்லை ஏற்க தானே செய்வாங்க. ஏற்கனவே கட்டணம் இல்லாம தான் இருக்கு. தரமா இருக்கா, சமமா இருக்கா, சரியா இருக்கா? தரமா இல்லைன்னு யார் ஒத்துக்கிறா? அரசை நடத்துறவங்களை. அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ உடனே இல்லைன்னா தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே தெரியுது தரம் இல்லை. அவங்க பிள்ளைகளெல்லாம் தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போதே தெரியுது அரசு பள்ளிகளில் தரம் இல்லை. அப்போ இருக்கிறத தரம் உயர்த்தி, தரம்னா எந்தெந்த நாடு முன்னாடி இருக்கு அது எனக்கு போட்டு காட்டுறேன். அந்த இடத்துக்கு தூக்கி தள்ளிட்டா என் பிள்ளைக்கு அறிவையும் உயிர் காக்கும் மருத்துவத்தையும் நீரையும் கொடுத்துட்டோன்னா ஒரு சரிபாதி பொருளாதாரம் மிச்சமாயிடும். இப்போ 10,000ல் 5,000 செலவு மிச்சமாயிருக்கு. கல்வியை கொடுத்துட்டேன். மக்களுக்கு பெரும் பொருளாதார செலவு இந்த கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ல் தான் போகுது. இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா அப்துல் கலாமே சொல்கிறார். அது 3ஐயும் கொடுக்க வேண்டியது என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல அரசின் பொறுப்புங்கிறார். விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்படுது. அது எப்படி பாக்குறது? அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியல் என்ன பாதிக்க? நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. தேர்தலில் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு வந்து குறையும் சொல்றாங்க. ஒரு வாரம் சொல்லப்படுது. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்னன்னா ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் வந்து திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க இருந்து திரைப்படத்துல. நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்க அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்தித்தனா, மக்களை சந்தித்தனா? இதை நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தினார். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கு அவர் போட்டி போடல. அப்ப அவர் வாக்கு எனக்கு விழுந்திருந்தா இப்ப 8.22 8 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்களே, அதுல கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நான் 10-15 விழுக்காடு போயிருக்க மாட்டேனா? இதையாவது பினாத்திக்கிட்டு இருக்காதியே. எனக்கு வாக்கு செலுத்துறவன் காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து வர பதர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் நகராமல் அதை எடுத்துக்க வீதி மிக்க நெருமணிகள். திரையரங்கில் தலைவனை தேடியவன் இல்லை, தரையில் தனக்கான தலைவனை தேடியவன். பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடியவன் அல்ல என் வாக்காளன். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடியவன். அதனால என் வாக்கு என்பது என் மொழி, என் இனம்,
என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு, என் அரசியல், என் அறிவியல், என் புவியியல், என் காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் காக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, பெண்ணுக்கு சரியான சம உரிமை, உரிய பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் என் கையை பிடிப்பான். புரியுதா? போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு தடவை திருப்பி இதே கேட்டு தொலைக்காதீங்க.